தேசம். கருப்பு சாமி ரூபா ஊருல வந்திருக்க. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பரந்தாமையா கருப்பு கடை தாக்கல் பண்ணிருக்காங்களாம். என்னென்ன பேச்சு ஆத்தா அவங்க நிலத்தை ஏமாத்தி வாங்கிட்டாங்களாமே. அடக்கடவுள, கருப்பு சாமி தாக்கல்லாம் குழந்தை கூட பயப்படுமே. என்னடா ரசு, ஏன் இப்படி ஓடிற? என்னடாச்சு? நாச்சியாரம்மா, பரந்தாமையா அவங்க மேலே கருப்பை சாடி விட்டுருக்காரு. உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் மாமியாரெலாம் சேர்ந்து அவர் நிலத்தை ஏமாற்றி வாங்கிட்டீங்களாமே. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா குத்தத்தை ஒத்துக்கிட்டு நிலத்தை திருப்பி கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா சாமி அருவா முன்னாடி கற்பூரத்தை ஏற்றி அணைச்சி அப்படி பண்ணலன்னு சொல்லுங்க. என்னடா சத்தா? ஏலே, என்ன ஊரே கூடி கட்டி அருவாளமாக வந்து நிற்கிறீங்க? கருப்புசாமி கோயிலில் திருவிழாவா? ஆனைகிட்ட வசூல் பண்ண வந்தீங்களாக்கும். என்ன கிழவி கிண்டலா? பரந்தாமையா கருப்பு கோயிலுக்கு போய் உன் மேலே தாக்கல் கொடுத்துருக்காரு. தாக்கல? என்னன்னுடா? நீ அவர் நிலத்தை ஏமாற்றி வாங்கிட்டியாமே. போறவு நாங்கெல்லாம் என்ன கதை பேச வந்திருக்கோன்னு நினச்சிட்டியா? ஏமாற்றி வாங்கினியா இல்லையா? இந்த வர்றா, நான் அவனை அப்படி ஏமாற்றி வாங்கியிருந்தா அந்த பையனை கோர்ட்டுக்கு போக சொல்லு. இதை கேட்க நீங்க எல்லாம் யாருடா? இதை பாரு கிழவி. கிழவியா? டாய், கிழவின்னு இன்னொரு தடவை சொன்னேன், அடிச்சு பொல்ல உடச்சு கையில் கொடுத்துருவேன். சரி ஆத்தா, நம்ம ஊரில் கருப்பு தான் கீழ்கோர்ட்டு மேல்கோர்ட்டு எல்லாமே. விஷயம் தெரிஞ்ச நீயே தாக்கலுக்கு முறையா பதில் சொல்ல என்ன அர்த்தம்? என்ன செய்யணுங்கிறடா? குத்தத்தை ஒத்துக்கோ, இல்லைன்னா இந்த சாமி அருவா முன்னாடி கற்பூரத்தை ஏற்றி நான் தப்பு பண்ணல ஏமாத்தலன்னு சத்தியம் பண்ணு. அவ்வளவுதானடா? 1000 சத்தியம் பண்றேன்டா. இந்த பாரு ஆத்தா, இது கருப்பு விவகாரம், யோசிச்சு நல்லபடியா செய். கருப்பு ஊருக்குள்ளே வராது. இப்போ உன் வீட்டை தேடி வந்திருக்கு, நல்லா யோசிச்சுக்கோ. கேளு, கருப்புன்னு இந்த பேச்சுக்கிட்ட பயோஸ்கோப் காட்டுறியா? ஏ சிவகாமி, போய் கற்பூரம் எடுத்தாடி. அடி, ஏன் நிக்கிற மரக்கட்ட மாதிரி? போடி. இவ ஒருத்தி. வாங்கப்பா. அத்தை, சத்தியகத்தி எல்லாம் பண்ணிடாதீங்க அத்தை. குழந்தை குட்டிங்களா நல்லா இருக்கணும், பரம்பரை வளங்கணும். அது மண்ணோட மண்ணா போயிடக்கூடாது அத்தை. எதுக்கு மண்ணோட மண்ணா போகுது? அந்த பயலுக்கு தான் பயமுறுத்துறானுங்கன்னா நீயும் அவனுங்களோட சேர்ந்து ஆடுறிய. இந்த பாரு, நம்ம குழந்தைங்களை காத்து கருப்புன்னு பயப்படுத்தின அதுதாண்டி அது. கருப்பை இப்ப வர சொல்லி பார்க்கலாம். அப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன சும்மா கலசல் பண்ணிட்டு எங்களுக்கு ஜோலி இல்லையா? வந்த காரியத்தை முடியுங்க, நாங்க போவோம். இல்ல வேண்டாத்த, போய் சுத்தி நீ வேற எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? நான் குழந்தையா? இந்த பறந்த அவன் பயலுக்கு மூளையே கிடையாது. நாலுகை விழுந்து கூட அவனுக்கு அறிவே வரலையா? இந்த பாரு, கத்தியும் அருவாள் அனுப்பிச்சா இந்த பேச்சு பயந்துக்குவான்னு நினைச்சுக்கிட்டான். சத்தியம் தானேடா பண்ண? பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றேன். சத்தியம் தானே பண்ண? பண்ணுங்க. யாராவன் பொன் பானையை தேடி மைக்காரி கிட்ட போனவன் யாரு? யாரு? யாரா? சொல்றா, யாரா? நீயா சொல்றியா
இல்ல நானே முக்கட்டுமா? நான் தான் சுவாமி. இதானா? ஏண்டா, என் மேல நம்பிக்கை இல்லாம இந்த எல்லையை தாண்டின, இந்த மண்ணை மறந்து பொண்ணை தேடி அலைஞ்ச, உன் வம்சத்துக்கே பொன்னாசை கூடாதுன்னு நான் படிச்சு சொல்லியும் நீ கேட்கல. இனி நீ பொன்னாசையை பிடிச்ச உன் தலை இந்த மண்ணில உருளும்டா, இந்த மண்ணில உருளும். சாமி அப்படிலாம் செய்திடாதீங்க சாமி. இனிமே என் புருஷன் பொன் பணை தேடி எங்கேயும் அலைய மாட்டார் சாமி. இந்த ஒரு வாட்டி அவரை மன்னிச்சு விட்டுடுங்க ஐயா, மன்னிச்சு விட்டுடுங்க. படிய மவளை தலைய மன்னிச்சிடலாம், ஆனா வாழ மன்னிக்க முடியாது தாயி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கலையே சாமி. நல்ல நல்ல சொல்லு இருக்க, நாராச சொல்லு எடுத்து சின்ன புள்ள உறுத்திய என்ன நம்பி இருக்கிற சிறுக்கிய கிள்ளி பார்க்கலாமா உன் மவன்? ஐயா சாமி, எனக்கு தெரிஞ்ச என்ன பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பனுங்களா? அவன் என்ன தப்பு செஞ்சான்னு எனக்கு தெரியலையே சாமி. மவனையே கேளு. அவன் செஞ்ச தப்புக்கு ஊரில் இருந்து கோவிலுக்கு வர வழிய 7 நாளைக்கு கூட்டி சுத்தம் பண்ணணும், சாணி அள்ளணும். இதுதான் அவனுக்கு தர தண்டனை. அள்ளுவா சாமி, சாணி அள்ளுவா. நான் அவனை அண்ட வைக்கிறேன். ராசு ராசு மகாராசு வா, சாமி காலில் விழுந்து கும்பிட்டுக்க. மாடா ராசு, எங்க போற? ராசு, அவன் என்ன தப்பு பண்ணிட்டான் நமக்கு இப்படி தண்டனை கொடுக்குறீங்க? யார் இந்த சிறுக்கி? ஏன் ராஜ்யத்துல என்ன கேள்வி கேட்கிறவா? இத பாருங்க பூசாரி, இந்த சிறுக்கி இருக்கின்ற பேச்சு வேண்டாம். நீ எதையாவது பேசி ரொம்ப விலைக்கு வாங்கிடாத தாயி, கொஞ்சம் சும்மா இரு. சாமி, சின்ன புள்ள சாமி, அவளை மன்னிச்சிடுங்க சாமி. ராசு நில்லு, நில்லு ராசு. இப்படி வேகமா வந்துட்டா ஆச்சா? சாமி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன? சீக்கிரம் கிளம்பு, வீட்டுல போய் பேசிக்கலாம். இங்க கொஞ்ச நேரம் கூட இருக்க கூடாது. விடு ரத்னா. நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். வா. நீ ஏன் இங்க வந்த? ஏன் நான் வரக்கூடாதா? ஆமா, வரக்கூடாது. நான் ராஜேந்திரனோட பேச வந்தேன். ஆமா ராஜேந்திரன், அப்படி தண்டனை கொடுக்கற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ணிட்ட? போதும் ரீனா, நீயும் ஏதாவது பேசி வம்ப விலைக்கு வாங்காத. எங்க குடும்பம் பண்ற பாடு போதும். முதல்ல இப்படி பயந்து சாவறத நிறுத்து. ஏன் ராஜேந்திரன், அது என்னது? அது பொன்பானை. ப்ளீஸ் ரீனா, மனசுல ஒரு ஓரத்துல துரோகம் பண்ண நினைச்சாலும் அது அந்த சாமிக்கு தெரிஞ்சிடும். நீயே பார்த்தால அந்த பூசாரி புட்டு புட்டு வைக்கிறதா? எனக்கும் அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உனக்கு வேணா ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா அது எங்க குடும்பத்துக்கே பழகி போன ஒண்ணு. இத பாரு ரீனா, நீ ஒரு டாக்டர், கதையெல்லாம் வேற எழுதுற. உனக்கு கற்பனை ஜாஸ்தி, அதை விட குதர்க்கம் ஜாஸ்தி. எதையும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன ஒத்துக்க மாட்டேன். இப்படியே பயந்து செத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எங்க தலையெழுத்துன்னு அர்த்தம். நான்சென்ஸ். ராஜேந்திரன், நீ அந்த தண்டனை ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. ராசு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. பா போலாம். நில்லு ராஜேந்திரன், இதுல ஏதோ சதி இருக்கு. அந்த பூசாரி உங்க குடும்பத்தையே நல்லா ஆட்டி வைக்கிறான். கேட்டா சாமி பூதன் ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். அவ்வளவுதான். வேண்டாம் ராசு, பா போலாம். என்ன ரத்னா, படிச்ச நீயே இப்படி பயந்தா எப்படி? ப்ளீஸ் ரீனா, இது எங்க குடும்ப விஷயம், நீ இதுல தலையிடாத. வா ராசு. ரைட் ரத்னா, நான் கிளம்புறேன். எனக்கு தான் இங்க எந்த வேலையும் இல்லையே. இனிமே நான் இங்க எதுக்காக இருக்கணும்? See you. Bye. ரீனா, போகாத ப்ளீஸ். இது ஏன் சொந்த விஷயம், நீ தலையிடாத ப்ளீஸ். ரீனா, நான் சொல்றது கேளு, அது ஆபத்தான இடம். Help! Help me! யாராவது காப்பாத்துங்க!
ராசு என்னாச்சு? ஒருத்தரால முடியாது, யாரையாவது உதவி கூப்பிடு. போ போ ராசு. ரீனா, ரீனா, ரீனா. ஐயா, ஒரு பொண்ணு பள்ளத்துல விழுந்துட்டா, காப்பாத்தணும், கொஞ்சம் உதவி செய்யுங்க. ராஜேந்திரா நில்லு. எதிரியா இருந்தாலும் உதவுறதா இந்த பிரம்மனோட வழக்கம். ரீனா, are you all right? ஐம் ஓகே. சொல்ல சொல்ல கேட்காம போனியே, இப்ப என்னாச்சு பாத்தியா? யார் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. நான் அதெல்லாம் இருக்கட்டும், எழுந்துட்டு போலாம். அப்ப நாங்க கிளம்புறோம் அத்தை. கரெக்ட். உங்க அத்தை இல்ல, வீட்ல போட்டோல பார்த்திருக்கேன். இனிமே அந்த காட்டு பக்கம்லாம் போகாதம்மா, ஜாக்கிரதையா இரு. ஏய், உங்க அத்தை எப்படி இங்க? உங்க அத்தை இந்த ஊர்ல தான் இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கிளம்பலாமா? என்னடி இது, உங்க குடும்பத்துல எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. அவருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏண்டி உம்மன் இருக்க? போதும் ரீனா, துருவி துருவி கேள்வி கேட்காத, வா போலாம். ஒரு நிமிஷமா. முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்க, வெறுங்கையோட அனுப்பக்கூடாது. எடுத்துக்கோமா. தேங்க்யூ. போயிட்டு வரேங்க. வரேன் த. பார்த்து ராசே, உடுக்க பூஜை அப்போ பொன்பானையை தேட வேண்டான்னு கருப்பு சொல்லிடுச்சு போல இருக்கு. ஆனா உங்க அப்பன் கேட்பான்னு தோணல. பார்த்து நடந்துக்க சொல்லு. அது ஒண்ணு உங்க அப்பன் சொத்து இல்ல. ஆமா, என்னது அது பொன்பானை? நீ பேசாம வாடி. நீயே புள்ள வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, போ உள்ள. எங்க கிளம்பிட்டீங்க? வேண்டாங்க, இதுக்கு முந்தையெல்லாம் அந்த பொன்பானை தேடி நீங்க வெளியே போனப்ப நான் தடுத்திருக்கேனா? இப்ப வேண்டாங்க. தெரியும் நீ என்ன சொல்ல வர்றேங்கிறது. உடுக்கு பூஜை அப்போ கருப்பு சாமி பொன்பானையை தேட வேண்டாம்னு சொல்லிருச்சு, அதனால நீயும் போக வேண்டாம் அப்படிங்கிற. பைத்தியக்காரி, சாமி சொன்னது உங்க அண்ணனுக்கு, எனக்கு இல்லை. பொன்பானை அடையிற உரிமை எனக்கு தான் இருக்கு புள்ள. போ, போய் தூங்கு. வேண்டாங்க, நீங்களும் எங்க அண்ணனும் தேடாத இடம் இல்லை. அதை யாத்த எங்க தான் வச்சுட்டு செத்தாலோ தெரியல. இத்தனை நாளா கிடைக்காதது இனிமே தானே கிடைக்க போகுது. அது எங்க இருந்தாலும் சரி, தேடி பிடிக்காம விட மாட்டேன். ஒரு காசா 2 காசா? ஊர் நகை மொத்தத்தையும் எல்லாம் உங்க ஆத்தா அந்த பானைக்குள்ள வச்சுட்டு செத்துருக்கா. தங்கம், வைரம், மரகதம், மாணிக்கம்னு ராஜா காலத்து நகைக்கு வேற இருந்துச்சு. எங்க இனிமே அந்த நகையில வந்து தானே நமக்கு விடிய போகுது. எங்க ஆத்தாவோட பேராசையால
எங்க குடும்பம் பட்ட கஷ்டம் போதாதா? ஊர் அடிச்சு சேர்த்த சொத்து நமக்கு வேண்டாங்க. ஆ இது அப்படியே போய் உங்க அண்ணன்கிட்ட சொல்ல முடியுமா? இல்லை சொன்னா தான் உங்க அண்ணன் கேட்பானா? சிவகாமி, அந்த பொன்பானைகளை தேடி அலையிறது நான் பணக்காரன் ஆகணுங்கிறதுக்காக இல்லை. ஒரு காலத்தில் நான் திருடன் தான், ஆனால் இன்னைக்கு நான் திருந்தி வாழ்றேன். என் கையால் திருடின பொருளை எல்லாம் அவங்க கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறது தப்பா புள்ள? அதுக்காக எப்ப பார்த்தாலும் இப்படி மண்வெட்டையும் கையுமா அலையிறது நல்லாவா இருக்கு? பேசாம அந்த கருப்பு கிட்ட விட்டுருங்க, அது பார்த்துக்கும். சிவகாமி, உங்க அண்ணன் இந்த ஊர்ல உட்காத்தி வச்சிருக்கிறதே அந்த பொன்பானைக்கு தான். அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, இந்த ஜில்லா விட்டு அவ எப்போ ஓடி போயிருப்பாண்டி. விடமாட்டேன், அது அவன் கையில கிடைக்க விடமாட்டேன். என்னங்க என்னங்க நான் சொல்றத கேளுங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. சிவகாமி விடு விடு. என் கேமரா பேக்கை நேற்று இங்கே மறந்து விட்டுட்டேன். அதான் உன் கால் இப்படிமா இருக்கு? இப்போ பரவாயில்ல. உள்ளவாமா. தேங்க்ஸ். போயிட்டு வரேன்.